ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இந்த 2026 பிறக்க போகிறது, 2025 இன்னும் சில நாட்களே இருக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களோட குணங்களை முதல்ல பார்ப்போம். கும்பராசிக்காரர் ஆழ்ந்த சிந்தனை, புத்திசாலித்தனம், மனிதநேயம், கருணை, வெளிப்படைத்தன்மை, பொறுமை மற்றும் புதுமை விரும்புவங்களாக இருக்கக்கூடியவங்க. மேலுமே தன்னம்பிக்கை, மற்றவங்கள மதிக்கிறது, உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் எல்லாமே இவங்ககிட்ட நிறையாவே இருக்கும். மேலுமே சுதந்திரமான போக்கு கொண்டவங்க. ஆனால் தனிக்கென ஒரு தனி விதிகளை வகுத்து அது மாதிரி வாழக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரர். மேலுமே சாங்கியம் சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்க, மற்ற சமூகத்தினரையுமே சகோதர சகோதரி போல யோசிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, சமுதாயத்தின் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது, ஏழைகள் ஆதரவற்றவங்க மீது அதிக இரக்கம் காட்டுறது, மற்ற மதத்தினரை கூட ஒற்றுமையாக பழக்கக்கூடியவர், மற்றவங்களையும் தன்னை போலவே நேசிக்கக்கூடியவர், அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர். மேலுமே இவங்களை பற்றி நல்லதும் கெட்டதுமாக சொல்லிக்கொண்டே போகலாங்க. உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர்களாகவும், நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவராகவும், மற்றவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடியவங்களாகவும், தேவைக்கேற்ப தன்னோட புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், எளியவங்களுக்கு எளியோராய் பழகுவராகவும், ஒற்றுமைக்கு பாடுபட ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இது எல்லாமே குறித்து தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்கழி மாதத்திலேயே மார்கழி சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மார்கழி மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. கும்பம் ராசி அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை எல்லாமே சாதித்து வரும் உங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றி கொடுப்பாரு. வரவேண்டிய பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். வியாபாரம் தொழிலையுமே முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். நீண்ட நாளாகவே விற்க முடியாத இடத்தை கூட விற்று லாபம் காண போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலையில் பார்த்திங்களா ஏற்றத்தாழ்வை சந்தித்து வந்தவங்க நிலைமையில் மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு நெருக்கடிகள் இருந்த நிலைமை எல்லாமே மாறப்போகுது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு உங்களோட திறமை எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பார். மேலுமே பணம், லாபம், செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய உங்களோட செயல்கள் ஒவ்வொன்றுமே இருக்கும். அது உங்களுக்கு ஒவ்வொன்றிலையுமே வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் ஏற்படும். சில பேர்த்துக்கு வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புமே உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த நேரத்தில் நல்லவர் யார் கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலையானது இருக்கும். பெண்களுக்கு பொறுத்தவரையிலுமே எடுத்த ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றமும் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகளுமே விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு நிலையானது இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலையானது இருக்கும். அதன் பின் பார்த்திங்களா கவனம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேலைகள் எல்லாமே ஆதாயம் அடையும். உங்களுக்கு இந்த வாரமானது உங்களுக்கு யோகமான வாரமாக அமைய போகுது. உங்களுக்கு என்ன ஒரு தனி செல்வாக்கானது ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்றவங்களும் கூட தேடி வரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். மேலுமே ராசியாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பணப்புழக்கமே சிறப்பாக இருக்கும்.
மனதில் உங்களுக்கு குழப்பமானது நீண்ட நாளாகவே இருந்தது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உங்களோட விருப்பம் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிக்கும் நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமே முடிவிற்கு கொண்டு வருவீங்க. குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நினைத்தது நீங்கள் சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையானது உங்களுக்கு ஏற்படும். அதற்காக உங்களுக்கு தெரிந்த அத்தனை முயற்சிகளையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடந்த கால நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி விவசாயம் செய்யும் மக்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுப்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையோட இணக்கம் ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே சிறிய முதலீட்டில் கூட பெரிய அளவில் நீங்கள் லாபம் காணக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. மேலுமே எதையுமே விடாமுயற்சியோடு செய்யுங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தலைமையின் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சந்திராஷ்டமம் ஜனவரி 9, 10 இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அனுமனை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததை பார்த்தோமா, பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு உதவும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒவ்வொன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கூட ஜீவனாதிபதியும் சப்தமாதிபதியுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட முயற்சி எதுவாக இருந்தாலுமே அது வெற்றி கொடுக்கும். முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக இருப்பீங்க. முடியாத வேலைகளையும் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்க அதில் ஆதாயமே காண்பீங்க. பல வழியிலுமே உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். சகோதரர்களோட ஆதரவுமே தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. விஐபிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடந்த கால நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளிகள் மறையும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் ஏற்படும். பழைய முதலீட்டில் இருந்து வர வேண்டிய லாபமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஜென்ம ராகுவும் சனியும் உங்களோட நிலைமையை எல்லாமே உயர்த்துவாங்க. தடை தாமதம் அப்படிங்கிறத எல்லாமே தாண்டி நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கும் நிலையானது ஏற்படும். குடும்பத்தினரிடம் இருந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாளாகவே சந்தித்த நெருக்கடி, பிரச்சனை, நோய் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வ அனுகூலமும் பெரியோரோட ஆதரவுமே கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்தவரையிலுமே இந்த காலகட்டத்தில் அக்கறை அதிகரித்து நீங்கள் முன்னேற்றி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையுமே முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலுமே இந்த 2026 உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது. அதே மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறுமா? உங்களோட பலம் மற்றும் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் அழுத்தமாக கூட இருக்கும். சில இடங்களில் போராட்டம் நிறைந்ததாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். அதே மாதிரி வியாபாரத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செல்வ நிலையானது மேம்படும். மேலுமே புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கி அமைதி அதிகரித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளோட அனுசரணையானது கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கிய வேலையை நீங்கள் திறமையோடு செஞ்சு முடிப்பீங்க. அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானமே கிடைக்கும். இந்த நேரம் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த உகந்த நேரமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் உறவினர்கள் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். குழந்தைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் குடும்பத்திற்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்க கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உறவினர்கள் ஏற்பட்ட குழப்பம் நீங்கி குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு
பல முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. சூரியன் 11ல் இருப்பதனால வேலை இடத்துல உங்களோட செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். வியாபார விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். அவசரப்பட்டு செயல்பட வேணாம். மிக திறமையாக முதலீட்டை அதிகரிக்க என்ன பிளானோ அதை செய்யுங்க. இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்தோட உயர்வுக்காகவே நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. மேலுமே நீங்கள் குச்சனூர் சனி பகவானை தொடர்ந்து நீங்கள் கும்பராசி நேயர்கள் வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடிங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சாதகமாக பலன்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அனைத்து தரப்பு மக்களுமே குறிப்பாக பெண்களுக்கும் சமத்துவத்தையும் ஆன்மீக வளர்ச்சியும் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது பாவங்களை நீக்கி குடும்ப நலன், ஆரோக்கியம், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக மேம்பாட்டிற்கான பலன்களை எல்லாமே தருப்பதாக நம்பப்படுது. குறிப்பாகவே நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது, சித்தர் பீடத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஆதரவு அளித்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு உதவுகிறதுங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. மேலுமே இந்த கோயிலில் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நம்ம அனைவரோட நினைவிற்கு வருவதும் இருந்தாங்க இந்த மேல்மருவத்தூர். அதே போல் தாங்க சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் அப்படிங்கிறதுமே நினைவுக்கு வருவதுமே இந்த மேல்மருவத்தூர். தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகினோட பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டவண்ணே இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களோட வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் நம்பப்படுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மாஸ் மல்டி மீடியா. மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி ஆதிபராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.